வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் தை மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 20/1/2026. நாள் முழுவதும் வளர்ப்பிறை துவிதை திதி காணப்படுது. மதியம் 1:07 வரைக்கும் திருவோண நட்சத்திரமும் அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரமும் காணப்படுது. இரவு 8:01 வரைக்கும் சித்தி நாம யோகமும் அதற்கு பிறகு வியதிபாத நாம யோகமும் காணப்படுது. இரவு மதியம் 2:32 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌலவக்கரணமும் காணப்பட்டு. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:30 8:30 வரைக்கும், மாலையில் 4:48 வரை முதல் 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 3:18 4:47 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 9:25 10:53 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 12:21 1:50 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவிதை திதியில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து பாக பிரிவு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களை பேசையோ அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளையோ செய்யக்கூடாது. அதை தாண்டி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாலவக்கரணம் அப்படி வந்துட்டாலே பாலவக்கரணம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. சொத்து பிரச்சனையை தவிர மற்ற நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்து இன்றைக்கி பேசுனீங்கன்னு சொன்னால் எல்லாமே சிறப்பாக முடியும். வேறு எதையும் செய்யக்கூடாதா அப்படின்னா வேறு எதுகளை செய்யலாம், ஆனால் இதை செய்யும் போது சிறப்பாக இருக்கும். அடுத்து இந்த நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே நான் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்க வச்சுக்கிட்டு வரேன். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த பலனை கேட்டுட்டு போன பிறகு காலையில் அந்த மனுஷன் என்னமோ சொல்லிட்டு போனதுப்பா உழுதுவும் நடக்கலை, அவன் டெய்லி தினந்தோறும் பொய்யை தான் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு நீங்கள் என்ன தூட்டுவீங்க? யாரோட தூற்றலுக்கும் பேச்சலுக்கும் ஆளாகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு அறியாத விஷயத்த பொய் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறதுல பேர் போனவங்க. இதுக்கு முதல் நான் சொல்லியிருக்கேன், விஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கக்கூடியது. அது விஞ்ஞானம். அறியாத விஷயத்தை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறதோ பொய்ன்னு சொல்கிறதோ முட்டாள்தனம், அறியாமை. எவெல்லாம் இதை சொல்கிறானோ அதெல்லாம் முட்டாள். ஜோதிடம் உண்மையா அப்படின்னு கேட்டால் சாஸ்திரங்கள் என்றுமே பொய்யானதில்லை, அது உண்மை தான். ஆனால் அதை தப்பான முறையில் எந்த விஷயத்துலையும் தப்பான முறை இன்றைக்கு எடுத்தால் வைத்தியத்தில் இருக்குது, இன்ஜினியர்னு சொல்கிறப்படுற விஷயங்களில் இருக்குது, வைத்தியத்துறையிலேயே இருக்குது, உயிர் காக்கிற கல்வித்துறையில் இருக்குது. இப்படி எல்லா துறைகளிலுமே இன்று நாடளாவ ரீதியில் உலகளாவ ரீதியில் பொய்யும் பித்தலாட்டமும் இருக்கும்போது ஜோதிடத்திலையும் கூறுபவர்களிடம் தான் இருக்குது. அதே மாதிரி திட்டங்களிலேயோ விஞ்ஞானங்கள்லேயோ வைத்தியத்துறையிலேயோ எந்த விதமான சிக்கலும் இல்லை. அதை ஏற்று நடத்துபவர்கள் தவறான வழியில் செல்வதனால் ஏற்படுது. அது மாதிரி தான் ஜோதிடமும் சிலவர்களுக்கு தவறான கருத்துக்களாக இருக்குது. சிலவருக்கு எவ்வளவுதான் தெளிவாக சொன்னாலும் அவங்களுக்கு புரிதல் இல்லை. புரிதல் இல்லாத போது நம்ம என்னத்தை சொன்னாலும் அவங்களுக்கு தெளிவில்லாமல் போகும். சில விஷயங்களில் நம்ம கேட்குற கேள்விகளில் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல சிக்கிக்கொள்வார்கள். அங்கிட்டும் சொல்ல முடியாது இங்கிட்டும் சொல்ல முடியாத சூழ்நிலை வரும்போது அடுத்த கட்டத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பிழையான பாதைகளை புரிஞ்சு கொள்வாங்க. இவங்களெல்லாம் இது பொய்ன்னு சொல்லுவாங்க. இது அவங்களுடைய கர்மா, வேறு எதுவுமே சொல்லுவேன், அறியாமை கர்மா.
அப்படின்றது தான் தெளிவாக சொல்லிடணும். அடுத்து இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும்போது நீங்கள் தெளிவாக ஒரு விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல உங்கள் ராசியை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. லக்னம் தான் முக்கியம். லக்னத்தினுடைய பலன் கேளுங்க. ராசியோட பலன் கேட்கலாட்டியும் பரவாயில்ல, லக்ன பலனை கேளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மகாதிசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக நடக்கும். அந்த புத்தி நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுங்க. இவ்வளத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பார்க்கும்போது தான் அந்த பலன் உங்களை வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். தவிர இல்லைன்னா அது ஒரு பொய்யான தகவலாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். அடுத்து நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம். சில விஷயங்களை இதை செய்ய நன்மையாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அந்த விஷயங்களை நீங்கள் செய்ய முயற்சிங்கன்னு தான் சொல்வேன். அந்த விஷயத்தில் கவனப்படுத்துங்க. அப்போ உங்களோட சேர்ப்பேன். வாழ்க்கையில் காலையில் எழும்பினதுலேருந்து தூங்க வரைக்குமே பல விஷயங்களை நம்ம செய்கிறோம். பல உறவுகளை சந்திக்கிறோம், பல பேரோட உரையாடுறோம். எல்லா விஷயத்தையும் பற்றி நான் இன்றைக்கி பேசலை. அதை துல்லியமாக அந்த ஒரு விஷயத்துன்னு நான் சொல்லணுமா இருந்தால் உங்களுடைய ஜான ஜாதகம் அல்லது பிறப்பு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு மட்டும்தான் சொல்ல முடியும். இது பொது பலன். இன்றைக்கி இப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த விஷயங்களை ஏற்று நீங்கள் செய்யணும். அடுத்து நான் நிறைய தெய்வங்களை பட்டியல் படுத்தினாலும் முக்கியமான தெய்வங்கள் குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி, இவங்க 3 பேரையும் நீங்கள் தினம்தோறும் வழிபட்டே ஆகணும். இதை அடுத்து சொல்கிற தெய்வத்தில் ஒரு தெய்வத்தையோ 2 தெய்வத்தையோ நீங்கள் ஒரு தெய்வத்தை மனசால் நினச்சி வழிபட்டால் போதும். அதில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் பகவானோட அருள் கிடைக்கும். மகாவிஷ்ணுவை வழிபட்டால் புத பகவானுடைய அருள் கிடைக்கும். இப்படி அதிதேவதைகளை வழிபடும் போது உங்களுக்கான கிரகத்தினுடைய வலிமை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை நினைத்து வழிபட்டால் சரி. உங்களுக்கு விளங்கணுன்னு தான் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட்டியல் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வத்தை எடுத்து நீங்கள் கும்பிடலாம். ஆனால் முக்கியமானது குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி. இதையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வரும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும். சில பேர் சொல்லுவாங்க எந்த இஷ்ட தெய்வம் இது. இஷ்ட தெய்வங்கிறது வேறு. ஆனால் அவர் மூலியமாக எல்லா விஷயமும் நடக்கும்னா நடக்காது. குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி மூலியமாக தான் நடக்கும். அப்போ நீங்கள் முதல்ல இவங்களை வழிபடுறது தான் முக்கியம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு போவோம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஏற்படுறது நன்மைகள் சில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அது கல்வி ரீதியாக, ஜீவன ரீதியாக, தொழில் ரீதியாக, திருமணம் ரீதியாக, குழந்தை ரீதியாக, இடமாட்டம், ஏதோ ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த முயற்சி இன்றைக்கு கைகூறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியான தீர்மானங்களை எடுத்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கருணாநாதன், சூரிய பகவான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்லக்கூடிய அம்மா, அப்பா, தம்பி, தங்கைகள், அண்ணன், அக்கா, கணவன், மனைவி, குழந்தைகள், எல்லா தாத்தா பாட்டி வரைக்குமே கவனமாக இருக்க சொல்லணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்க. பண விஷயத்துலையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். பணம் விஷயத்தில் கவனம். உங்களுக்கு அவங்களுக்கு இடையில் சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகளும் வரலாம். அப்படி வந்தாலுமே தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை கொள்ளாமல் கடந்து போக பாருங்கள். அதை பேசி பெருசாக்காது. அடுத்து கையில் இருக்க சேமிப்புகளை கொண்டு போய் தேவையில்லாத விஷயத்துக்கு செலவழிக்காதீர்கள். அதை இன்றைக்கு பக்குவமாக பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் திருமணம் சம்பந்த பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது.
கணவன் மனைவி இடையில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரதான் கடந்து போப்பாருங்க, பேசி பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. வியாபாரம் தொழில் சம்மந்தப்பட்ட முடிவுகளை அதை சம்மந்தப்பட்ட நபர்கள் சம்மந்தப்பட்ட முடிவுகளையும் அவங்களோடையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் உறவினர்கள் குழந்தைகள் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் உங்களுக்குள்ள நிறைய குழப்பங்களை உருவாக்குவீங்க. அந்த குழப்பத்தால் எடுக்கிற எந்த முடிவும் உங்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்கான வழிகளில் கொண்டு செல்லும். அதனால் தடமாற்றி கொண்டு செல்லும். நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அமைதியும் பொறுமையாகவும் இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கலநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு. வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான தீர்மானங்கள் எடுப்பதோ அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு அல்லது அதுக்கான சரியான சிகிச்சையை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு, எதிர்கள் தொல்லையிலிருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது விற்கிறது, ஒரு வருமான ஈற்றத்தை செய்கிறது, பாக பிரிவினைகள் செய்யக்கூடாது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆசைகளை கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு திணிக்கக்கூடாது. களியாட்டங்கள் கொண்டாட்டங்களுக்கு போகிறதா இருந்தால் கவனமாக போயிட்டு வரணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அடகு வைக்கிறது திருப்புறது எதுவும் வேண்டாம். வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிடையிலே சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம், ஒற்றுமையின்மைகள் வரலாம். கடந்து போக பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கும் அந்த அது ஒரு சிக்கலை உருவாகி பெரிய ஒரு பாரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாடசாலை கல்வி கற்கும் மாணவர்கள் கவனமாக இருக்கணும். மன நிம்மதி இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருக்கும், கொஞ்சம் அவதானமாக இருங்க. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண்தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிகளுக்கு சில தடைகள் வரலாம். அது உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தந்தையாகவே இருக்கலாம், தந்தை வழி உறவுகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் முயற்சி இன்றைக்கு தேவையற்ற சிந்தனைகளை உருவாக்கி அதனால் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம், எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அதனால் முயற்சி விஷயத்துலையும் எந்த முடிவு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. தம்பி தங்கைகள் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில் இருக்க விஷயங்கள்லேயே ஏதாவது கருத்து முரண்பாடு வந்துச்சுன்னா கடந்து போங்க. அடுத்து பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு போங்க. பத்திர பதவிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவையிலும் 3 தடவையிலும் 5 தடவைனாலும் சரி பார்த்துட்டு அதுக்கான விண்ணப்பங்களை செய்யும். நாளை வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள், தாத்தா பாட்டி அம்மா அப்பா அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி கணவன் மனைவி குழந்தைகள் யாரோ ஒருத்தர் மூலிமா சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடுகள் முரண்பாடெலாம் அதெல்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒற்றுமைகள் அந்யோன்யங்கள் பெருகக்கூடிய நாளாக இருக்கிறது. பண வருவாய்கள் பெருகக்கூடிய நாட்களை நீண்ட நாளாக இதெல்லாமே எதிர்பாராதியில் நடக்கும். புதிய ஒரு அங்கத்தர் வர்றது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வர்றது, நீண்ட நாளாக ஒரு கஷ்டத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு ஒரு கடனை கொடுத்துட்டு வராமல் இருந்தால் திடீர்னு அந்த கடன் வர்றது,
இப்படி பல விஷயங்களில் எதிர்பாராத விரியதில் சில நன்மைகள் வரும்போது மனமகிழ்ச்சியும் நன்மையும் கிடைக்கும். உங்கள் வார்த்தைக்கு சில மதிப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குல தெய்வம் கண்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களையே குழப்பி தேவையில்லாத விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டு அசை போட்டு தேவையை எப்பயோ ஒரு விஷயம் ஒரு வார்த்தை யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை உங்கள் மனசுக்குள்ளே இன்றைக்கி போட்டுக்கிட்டு அசை போடுற மாதிரி அது என்னைக்கு அந்த ஆள் எனக்கு இப்படி சொல்லிட்டது, இவங்க எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, என் மனைவி சொல்லிட்டா, என் கணவர் சொல்லிட்டா, எங்கள் அப்பா சொல்லிட்டா, அம்மா சொல்லிட்டா, வாடிக்கையாளர் சொல்லிட்டா, இன்னும் வேலை செய்கிறோன்னு சொல்ல, என் குழந்தை சொல்லிட்டா, எனக்கு கொஞ்சம் கேட்கல அப்படின்ற நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு தேவையற்ற குப்பைகளை கிளறி அதை நார வைத்து அந்த நாற்றத்திலே இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா சில சிக்கல்களை உருவாகிறதுக்கு நீங்கள் தயாராக போகிறீங்க. குழந்தைகள் கணவன் மனைவி இடையிலே வரப்போகுது. அதனால் அது பிறகு நிறுவனத்துலேயும் வரப்போகுது, கல்வி கற்கிற இடத்துலையும் வரப்போகுது, உறவினர் இடத்தும் வரப்போகுது. அதனால் என்ன செய்யணும்னா அமைதியாக ஒரு தியான நிலையில் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள உங்களுடைய ராசியாளர் லக்னாதிபதினு சொல்கிற குரு பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு கல்வி வியாபாரம் நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நீங்களே வெளிநாடுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணால் கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது நீண்ட நாளாக இருந்த செலவுகள் கட்டுப்படுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சில செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு ஆள் மூச்சியை விட்டு இன்றைக்கி தான்ப்பா ஒரு ஆள் மூச்சு விடுற, எனக்கு ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துகள். சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசினியர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கொள்ளணும். அன்பு காதல் ரீதியாக, நபர் ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, வருமானம் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கு குறைச்சிக்கொள்ளுங்க. ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. அக்கா அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் உங்களுடைய தந்தை குழந்தைகள் இவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம், அவங்க சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கையில் இருக்க சொத்தையோ பணத்தையோ அடகு வச்சோ இல்லை அந்த கொண்டு நம்ம வியாபாரத்தில் அல்லது தொழிலில் நான் கொடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் சிக்கலாக போயிடும். அதனால் கவனமாக இந்த விடயங்களை பார்த்துக்கணும். என்னால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்ற நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.